வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலில் அவரைக்காய் கார பொரியல், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், ரசம், சாம்பார் கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் காய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன் நான். தக்காளி சீக்கிரமாக குழையிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நான். இதையும் ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய பச்சை வாசனமும் நல்லா போயிடும். அந்த மசாலா கூட காரம்லாம் ஏறி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இது நல்லா வதங்கிருச்சு. நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம் அவரைக்காயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவரைக்காயும் சேர்த்துட்டு இந்த காரத்தோட நல்லா கலந்து வரா மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுடுங்க. இப்போது இந்த அவரைக்காய் எல்லாமே மசாலா கூட சேர்ந்து நல்லாவே கலந்துருச்சு. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் இது கூட சேர்த்துக்கிறேன் நான். தண்ணி நல்லா தெளித்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டுட்டு மிதமான தீயில வச்சு வேக வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போது 3 நிமிஷம் பொறுத்து காய் ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு. அதோடைய மசாலாலாம் நல்லா காயோட ஒட்டி வரணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சுட்டு அப்பப்போ கிளறி விடுங்க. அந்த நல்லா தொக்கு மாதிரி அழகாக ரெடி ஆகிடும். இந்த பொரியலை நம்ம எலுமிச்சை, தயிர், சாம்பார், ரசம் கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.